Welcome back to our channel. கேம் சேஞ்சர் ட்ரெய்லர் தான் வந்து பார்க்க போறோம். ஆனா விட்டு ஒரு நாள் ஆயிடுச்சு. பட் இந்த படத்துக்கு மேல அவங்க ஃபேன்ஸுக்கு சரி எல்லா இதுலயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சங்கர் போன இது ட்ரெய்லர்ல அந்த மாதிரி சொல்லி ஆனா எங்களுக்கு அது மேல ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து அந்த அது பிடிக்கல. ஆனா இருந்தாலுமே வந்து எங்க சேனல்ல வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு 50 to 60K வந்து எங்களுக்கு ரீச் கொடுத்தது. அதனால அதே நம்பிக்கையோட நாங்க இப்ப ட்ரெய்லர் பண்ண போறோம். சரி ஓகே. போட்டா தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ஒரு பிட்ட போட்டா சங்கர் தமன் தான் தினமும் பாக்குற மாதிரி நம்ம வீட்டு பையன் மாதிரி இருக்கிறான். நம்ம சில்ராஜ் வா வா வா. ஆஹா சங்கர் வந்துச்சு. வயிறு முட்டை 10 கவலம் சாப்பிடுற யாரு ஒரே ஒரு கவலத்தை வேண்டான்னு விட்டுட்டா பெருசா அதுக்கு எந்த நஷ்டமும் வராது. ஆனா அது லட்சக்கணக்கான எறும்புகளுக்கு ஆகாரம். நான் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் அந்த ஒரு கவலை மட்டும்தான். கலெக்டருக்கு பசி வந்துருச்சான், ஒரு கவலை போதும் கேக்குறாங்க. சம்பாதிப்பதற்கல்ல நான் செய்யற சத்தியம். ஆளு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சார், பாடி மட்டும் தான் சைடுல போகும். யாராவது உங்க பொண்டாட்டியை கொஞ்சம் செகண்ட் ஒத்து பார்த்தா நீங்க விட்டுவீங்களா சார்? அவளை ஒரு செகண்டுக்கு மேல பார்க்க சகிக்காதீங்க. உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது. ஒரு நல்லது நடக்கணும்னா வருஷக்கணக்கா காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. நிறைய கேட்ட பொண்ணு அஞ்சலி ஒரு இதுக்கு இது போனா வந்துட்டான் கலை வந்துட்டான். தலைவா 3 படத்துல சங்கர் கூட 4 படமா சமுத்திரகனி இல்ல ஆச்சரியப்படணும். Have a blast. நீ 5 வருஷம் மட்டும்தான் மினிஸ்டர். ஆயுசுக்கு ஆமா புரியுதுடா, புரியுதுல்ல? எழுதி கொடுறா. டாவா டேய் சருக்கு சரு டாக்கிட்டா. என்ன பண்றாடா அவன்? ஆனா எஸ்ஜே சூர்யாவோட மீட்டர் தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு செமையா இருக்கும். நம்ம பாலுங்க புரியல. சூர்யா சாட்டர்டேல சூர்யா சாட்டர்டே லவுடான அந்த மீட்டர் வந்து அதெல்லாம் செமையா செட் ஆகும். சூர்யா சாட்டர்டே வந்து அது ப்ளஸ் பாயிண்ட். அது வந்து அதுதான் வந்து சூர்யா சாட்டர்டே ஓடுறது ப்ளஸ். ஏன்னா அவரோட அந்த சொல்றது வேகமான அந்த கோபமும் அந்த இது வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து லூஸ் மாதிரி தெரிவாரு. ஆனா தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ஆப்டான வில்ல எப்படி இருப்பாரோ அது மாதிரி இத பாக்குறவங்களுக்கு அது இன்னும் பயங்கரமா கரெக்ட்டா. நம்ம ஊர்ல ஆனா மோஸ்ட் நான் என்ன பர்சனலா சொல்றேன். ஏன்னா எங்க வீட்டுல வந்து ஒரு படம் பார்த்து லூசு படம் பாக்குறேன். நான் வந்து சின்ன வயசுல சொல்றேன். ஏன்னா தூரம் பேசுறது வந்து அது ஒரு வே ஆஃப் ஆக்டிங். நம்ம அந்த டைம் தெரியாது லூசு பையன் ஒரு எங்க வீட்டுல. சரி நான் என்ன சொல்றேன்னா அந்த ஆக்டிங் வந்து தெலுங்கு ஆடியன்ஸுக்கு வந்து நல்லா இருக்கும். ஏன்னா நீ பாத்துக்க மோஸ்ட் ஆஃப் அவங்க ஆக்டர்ஸ் ஃபுல்லாவே வந்து ரொம்ப வேகமா பேசிக்கிட்டு வேகமா நடந்துக்கிட்டு ஆக்ரோஷமா இருப்பாங்க. இங்க பட்னா 10 மைல் தூரத்துல வெடி கொண்டு வெடிக்கிறது அந்த மாதிரி இதா இருப்பாங்க. என்ன தமிழ் டப் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் மட்டமா பண்ணிடுவானுங்க. இது தமிழ் சரியான ஆளு. உனக்கு இவன் சரியான ஆளு
முடிஞ்சா இவனை புடி. பட் தெலுங்குல அது ஓகேவா தான் இருக்கும். எங்களுக்கு ட்ரைலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உண்மையா. நல்ல கிராண்டான விஷுவல்ஸ் நல்லா நம்ம வந்து நாங்க வந்து நிறைய டீச்சர்லயே சொல்லிட்டோம். நாங்க எனக்கு வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு. அப்புறம் பாட்டுல வர எங்களுக்கு வந்து சில விஷுவல்ஸ் வந்து எங்களுக்கு பிடிக்கல நாங்களே சொல்லியிருந்தோம். அது நிறைய பேர் வந்து என்ன சொன்னீங்கன்னா லூசு பையனா அது ஏதோ கேமரா நீங்க அந்த அளவுக்கு தெரியாமல இல்லைங்க. அது வந்து எங்களுக்கு அதுல பாக்குறப்ப அந்த விஷுவல்ஸ் வந்து அதுல வந்து பிக்சர்ஸ் குவாலிட்டி எங்களுக்கு வந்து அந்த மாதிரி நாங்க ஆக்சுவலா அது எங்க மேல தப்பு. நாங்க அதை நோட் பண்ண நாங்க பாக்கல, அது ஒத்துக்கிறோம். ஸோ ஆனா எங்களுக்கு ட்ரைலர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. ஏன்னா எல்லாமே விஷுவல் சூப்பரா இருந்துச்சு, கதையுமே எல்லாமே வந்து நமக்கு எல்லாமே தெரிஞ்சதுன்னு வையன். ஸோ அதனால கார்த்திக் சுப்ராஜ் எங்கேயும் மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு ஆள் தமிழ்ல பண்ணுவாங்க, தெலுங்கு தெரியாததால படம் போகும்போது அந்த அதுக்கான ரெகக்னிஷன் இதுல போடலே. மேபி பிக் ஸ்கிரீன் வரப்ப அவங்க மொத்த ஒர்க்கும் சங்கர் சார் தானே. அவர் கதை மட்டும் தான் உங்களுக்கு ஸ்டோரி மட்டும் ஸ்கிரீன் பிளே எல்லாம் இவரு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதான் சொல்லியிருந்தேன், சங்கரேன்னு சொல்லியிருந்தாரு. இதில் வந்து நான் வந்து படம் தெலுங்குல பண்ண போகிறேன்னு கேட்டதுக்கு வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஒன்லைன் எனக்கு நீ பண்ணுறீங்களான்னு கேட்டதுக்கு தான் அந்த ஒன்லைன் இவர் டெவலப் பண்ணி தெலுங்குல பண்ணிக்கிறது. அது வந்து அந்த இந்தியன் 2 ப்ராப்ளம் அப்ப நடந்தது. ஆனா இந்த ஒரு விஷயம் இருக்கு, ஒரு வாட்டி ஒருத்தர் ஃபெயில் ஆயிட்டாருன்னா நீ லைஃப் ஃபுல்லா ஃபெயிலர்ன்ற மாதிரி ஒரு விஷயம் போட்டு ஒன்று இருக்கு. அது எல்லாருக்கும் இருக்கும் தான். அது எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நல்லா வரும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அது நல்லா வரதுக்கான விஷுவல்ஸ் அந்த சாத்தியக்கூறுகள்லாம் இதுல தெரியுது. ஆனா போன படத்தை பாக்குறப்பதான் அது கொஞ்சம் லைட்டா தலைவர் இந்தியன் 2 வந்து ஓடிடில விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப இந்தியன் 3 ரொம்படியா இருக்கிற அப்படி ஸ்ட்ரெயிட் தியேட்டர் தான். அப்ப அதுலயும் ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்து பெருசா ஹிட் ஆகிடுச்சுன்னு வையேன், கன்ஃபார்மா அது தியேட்டர்ல வந்துடும். எனக்கு நம்பிக்கை இந்த படம் ஹிட் ஆகும். பாப்போம். இல்ல கண்டிப்பா ஹிட் ஆயிடும். இது ராம்சரண் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். ஆனா வந்து அதே சாங்ஸ் அந்த இதுல வந்து இந்த இதுல வந்து விஷுவல்லாம் காட்டுறாங்க. அதுல வீடியோவா பார்த்தோம், இதுல விஷுவல் காட்டுறாங்க. அது செமையா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா கிராண்டாவே இருக்கு இதெல்லாம். சரி ஓகே, இது இப்போ பொங்கலுக்கு வருது, விடாமுயற்சி வேற இல்லை, இன்னும் கொஞ்சம் வேற நல்ல கலெக்ஷன் வந்து பார்க்கலாம். இன்னும் 10 நாள் தான் இது. தில்ராஜ் பண்ற ப்ரொமோஷன்ல படம் இன்னும் பிக்கப் ஆயிடும். ஆமா, தமிழுக்கு இன்னும் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து இன்னும் ப்ரொமோஷன் பண்ணல. மாமா தான் இன்னும் இறங்கி பண்ணுகிறாரு. தலையமாமா தில்ராஜ் இறங்கினா மொத்த ஸ்டேஜ் ஆகும்னு போயிடும். தமிழுக்குன்னு ஏன்னா ஸ்பெஷலா வச்சா வைப்பாங்க. ஏன்னா சின்னதா ஒரு ஈவெண்ட் மாதிரி வச்சா வைப்பாங்க, வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது கூட வணங்கான்னு ஒரு படம் வருது, அதுவும் நம்மளோட விஷஸ் தான். ஆமா, எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம போறது மதகதராஜா தான். அந்த ட்ரைலர் அடுத்து பண்ணுவோம், அந்த ட்ரைலர் பண்ணாது. நாங்க வந்து பொங்கலுக்கு எது போறோமோ இல்லையோ மதகதராஜா ஃபர்ஸ்ட் போயிடுவோம். சரி ஓகே, நம்ம மதகராஜா தான் போறோம். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோ வேணும்னா எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி எங்களுக்கு இது வந்து ஒரு 100K அடிக்கிற அளவுக்கு ரீச் கொடுங்க. ஆமா, லைக் பண்ணுங்க, கொஞ்சம் லைக் பண்ணுங்க. கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்குது லைக். அப்படியே அந்த கையை எடுத்துட்டு அப்படி வச்சு லைக் சப்ஸ்கிரைப் அது பக்கத்துல இருக்கு, அது ரெட் கலர்ல ஒரு பட்டன், அதையும் ஒரு அமைக்கிட்டீங்கன்னா இதா இருக்கும். சரி ஓகே, இதோட நாங்க நிறுத்திக்கிறோம். இவங்க திட்டுறது தெரியுது. சரி வாங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சு. ஓகே, நன்றி, வணக்கம், பாய்.